அந்த பச்சை கூட எத்தனை கிளிகள் பறந்து வர போகுதுன்னு மட்டும் பாருங்க. யாரு உனக்கு தாய் விட்டு கோழி கொடுக்கிறதுக்கு தாய் விட்டு சரி ஏடி கோழிங்க. ஆமாடியா உனக்கு கோழி தாடி கொடுக்கணும். உனக்கு தாடி வாங்க மேல யாரு வாங்க எல்லாரும் வாங்க. ஏக்கா தாய் விட்டு சரி ஏத்தி அந்த குத்துட்டக்கா வாங்க. என்ன கொடுக்க போறா அவளுக்கு வாங்க. அவ என்ன சொல்றா அவ சரத்து வந்து மேல வந்து எல்லாரும் ஏக்கா சுசிலாக்கா வா சுசிலாக்கா எல்லாரும் கை நீ போய் தண்ணி வைங்க. சுசிலாக்கா நான் சொல்றது கேளு. ஏறு வந்து நேரா போய் எல்லாம் விட்டு போ. அவளுக்கு நான் சீர் வர போறேன். தாய் விட்டு சீர். ஏய் வாடி அம்மா வாடி மேல. ஐநூறுபா வச்சிருக்கான் இதுல. ஐயா பாடி முடியா. சுசிலாக்கா எவ்வளவு கொடுத்தாங்க? 100 ரூபாய் கொடுத்து போறாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்க பார்த்தா. பெருமை பேசி கட்டுறேன். என் தாய் விட்டு நல்லா கொடுப்பாங்க. எனக்கு சீர் கொடுப்பாங்க. மாமா போய் தொலைங்க.
பாவமா பாவம்? என்ன பாவம்? என்ன செய்ய வேண்டும் நான்? ஏய், யார் நீ முதலில்? யார் நீ? ஆமா. ஏய், இந்த அரவங்காட்டிலே ஏய், பிறகு வந்து காணாம போயிரு. என்னுடைய பயிர். அப்படியா? இந்த அரவங்காட்டிலே விறகு வெட்டி அந்த விறகை எடுத்து சென்று வீதி வீதியாக விட்டு அந்த பணத்தை எடுத்து வந்து அனுதினமும் சாப்பாடு செய்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய். அப்படித்தானே? இந்த குழந்தை இருத்துகளாக வெட்ட முடியுமா முடியாதா உன்னால்? ஐயோ, பாவம். ஏய், எடு குழந்தை. என்ன குழந்தை? ஏய், கதா கசா டேய், ஒரு செல்வம். என்ன குழந்தை? எங்க போற? எடு குழந்தை. ஏய், அந்த குழந்தை வெட்டுவாயா வெட்ட முடியுமா முடியாதா? ஏய், அதோ தெரிகிறது பாரு, உன்னுடைய குடிசை. உன்னுடைய பிள்ளைகள் என் மனைவி 5 பெண்கள். 5 பிள்ளைகள் உன்னுடைய மனைவி வேண்டுமா வேணாமா? குடிசையோடு எரித்து என் மனைவி சாம்பலாக்கி வேண்டுமா? குடிசையோடு எரித்து சாம்பலாக்கி விடுவேன் அந்த குழந்தை வெட்டவில்லை என்றார். ஐயா, நானே ஏழ்மையானவன். பிறகு வெட்டி என் குழந்தை காப்பாற்றிருக்கேன். ஆமா, இது வெட்டினா என்ன தருவீங்க? உனக்கு எவ்வளவு பணம் வேணும் என்று கேள். அரண்மனையில் வந்து பெற்றுக்கோ. குழந்தை வெட்டி முடித்தவுடன். அப்படியா? ஆமா, வருவீங்களா? கண்டிப்பாக. அகத்தினர முகத்திட்டு முகத்திர முகத்திர. யார்? ஏய், வா, யார்? ஏய், வாடா இங்க. வா இங்க வா. கந்தல் கசமையா? வாடா இங்க. என்ன முடியாது. வா இங்க. யார் திட்டுறீங்க? ஆ? ரெண்டு வரட்டுமா? டாக்டர், ஏய். குழந்தை வெட்ட முடிஞ்சிருச்சியா? ஆவி, இந்த குழந்தை நான் கொல்வதா? வேலெடுக்கும் மரபிலே வீரம் கொண்ட மண்ணிலே அப்படிக்க வந்து பொறுப்பாக இருப்பேன். ஏய், இந்த குழந்தை கொல்லக்கூடாது. இந்த மார்பிலே அரசாங்கத்தை கொடுத்திருக்கிறேன். யார் இந்த குழந்தை தேர்ந்தெடுத்து அழகா வளர்த்து உரிய ஒப்படைக்க வேலெடுக்கும் மரபிலே ஏதோ ஒரு வேலை முடிந்தது. தளபதியார் எங்க போயிட்டார் ஒண்ணுமே புரியலையே. தளபதியாரே, வேலரசி, சொல்லுங்க. நீ சொன்னபடி அனைத்தையும் முடித்து விட்டு உன்னுடைய அக்காவை அடியடியாக அடித்து நாடு கடத்தி விட்டால் உன்னுடைய அக்காவின் கரத்தில் இருந்த குழந்தையை அந்த அரவங்காட்டிலே சென்று இரு கூறுகளாக வெட்டி விட்டோம். ஆமா, சரி, சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்படாது. நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பத்தி கேவலமாக பேசுகிறார்கள், உன்னை ஏசுகிறார்கள்.